வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. 50 வருடங்களுக்கு பிறகு ராஜ வாழ்க்கை. இனி உங்களை எவராலும் அசைக்க முடியாது. சிம்ம ராசி அன்பு நேயர்களே, கோடீஸ்வர யோகம் காத்து கொண்டிருக்கிறது. பொதுவாகவே சிம்மம் ராசி என்பது ஜாதக சக்கரத்தில் சூரியன் ஆதிக்கம் செலுத்தும் ராசியாகும். சூரியன் என்பது ஒளியின் அடையாளம், சக்தியின் அடையாளம், அரசியல், ஆட்சி, பெருமை, கீர்த்தி ஆகியவற்றின் சின்னம். அந்த சூரியனின் ஆற்றலை சுமந்து வாழ்பவர்கள்தான் சிம்மராசிக்காரர்கள். இவர்களை பற்றி பேசத் தொடங்கினால் வார்த்தைகளே போதாது. ஏனென்றால் இவர்களின் சிறப்புகள் பிரபஞ்சத்தை விட பெரியது. மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் பிறந்தவுடன் அவர்களின் கண்களில் ஒரு தனித்துவமான ஜொலிப்பு இருக்கும். அது சாதாரண ஒளியல்ல, அது ஆட்சியின் பிரகாசம், அது சிங்கத்தின் வலிமை, அது மகத்துவத்தின் அடையாளம். இவர்களை சுற்றியிருப்பவர்கள் கூட அவர்களின் ஒளியில் மகிழ்ந்து வாழ்கிறார்கள். அதேபோல் சிம்ம ராசிக்காரர்கள் பிறவியிலேயே அரசர்கள். அவர்கள் இருக்கும் இடமே அரியணை போல மாறிவிடும். குடும்பத்தில், சமூகத்தில், வேலைப்பளுவில் எங்கிருந்தாலும் அவர்கள் வழிகாட்டி, தீர்மானிப்பவர், தலைவர். இவர்களின் குரல் ஒலிக்கும் போது அது கட்டளையாகவே கருதப்படும். சிம்ம ராசிக்காரர்கள் இல்லாமல் எந்த குழுவும் முழுமையடையாது. குறிப்பாக சிங்கம் காட்டின் அரசன் போலவே சிம்ம ராசிக்காரர்கள் எதற்கும் அஞ்சாமல் தைரியமாக நிற்பவர்கள். எந்த சவாலானாலும் எந்த தடையானாலும் அவர்கள் எதிர்கொண்டு வெற்றி பெறுவார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை, எடுத்த முடிவு இரண்டுமே பாறையில் பொடித்த கல்வெட்டு போல மாறாதவை. மேலும் இவர்கள் எதையும் தொடங்கும் போது மனதில் ஒரே நம்பிக்கை இருக்கும். நான் செய்தால் மட்டுமே அது சிறப்பாக முடியும். இந்த தன்னம்பிக்கை தான் இவர்களை எல்லா இடங்களிலும் முன்னேற்றுகிறது. பிறர் சந்தேகம் கொள்ளும் இடத்திலும் சிம்ம ராசிக்காரர் தைரியமாக முன்னேறுவார். குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் வெளிப்படையாகவே கடுமையானவர்கள் போல தோன்றினாலும் உள்ளத்தில் மிகவும் மென்மையானவர்கள். குடும்பத்தாருக்கு, நண்பர்களுக்கு, சமூகத்தாருக்கு அளவற்ற அன்பு செலுத்துபவர்கள். அவர்களின் பரிவு சூரியன் தரும் வெப்பம் போல எல்லோரையும் அரவணைக்கும், பாதுகாக்கும், உயிர் ஊட்டும். மேலும் சிம்மராசிக்காரர்கள் தோல்வியை எப்போதும் விரும்ப மாட்டார்கள். அவர்கள் எடுத்த காரியத்தை நிறைவேற்றாமல் விடமாட்டார்கள். அவர்களின் முயற்சிகள் எப்போதும் வெற்றியுடன் முடியும். அந்த வெற்றி அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் கண்ணியத்தையும் பெருமைகளையும் தரும். மேலும் இவர்கள் மனசு கடலுக்கு சமம். பிறரின் துன்பத்தை தங்களுடையதாய் உணர்ந்து அதை தணிக்க செய்வார்கள். அவர்கள் கொடுக்கும் உதவி சின்ன உதவி அல்ல, பெரும் புயலின் நடுவே நம்பிக்கையின் விளக்கேற்றி நிற்கும் ஒளி போல இருக்கும். அதிலும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே கவர்ச்சிகரமான தோற்றத்தை கொன்றவர்கள். அவர்களின் நடையும் பேச்சும், முகத்தில் தெரியும் நம்பிக்கைகளையும் இதையெல்லாம் பார்த்தாலே யாரும் கவரப்படாமல் இருக்க முடியாது. இவர்களை பார்த்தாலே அனைவரும் ஈர்க்கப்படுவார்கள். ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதும் பிறருக்கு முன்னோடி. அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் ஊக்கம் தரும். அவர்கள் நடத்தும் செயல்கள் முன் உதாரணமாக இருக்கும். தலைமை என்பது இவர்களுக்கு பிறவி குணம். அவர்களின் முன்னிலையில் யாரும் பயப்பட மாட்டார்கள். மாறாக அனைவரும் உற்சாகமாக இருப்பார்கள். அதேபோல் உண்மையில் சிம்ம ராசிக்காரர்களின் மகத்துவத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அவர்கள் சூரியனைப் போல எவராலும் மறைக்க முடியாதவர். எல்லோருக்கும் ஒளி தருபவர். உலகையே காக்கும் சக்தி உடையவர். மேலும் சமூகத்தில் இவர்களை அனைவரும் மதிப்பார்கள். அவர்களின் ஆலோசனைகள் மக்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவை. அவர்கள் செய்யும் காரியங்கள் மக்கள் மனதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அரசியல், கலை, வணிகம், சேவை, அறிவியல், எந்த துறையிலும் இவர்களின் கால் பதிப்புகள் தங்க கல்வெட்டுகளாக இருக்கும். ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர் குடும்பத்தில் இருந்தால் அது ஒரு கோட்டையாக மாறிவிடும். அனைவருக்கும் பாதுகாப்பு, அன்பு, வழிகாட்டுதல் கிடைக்கும். குடும்பத்தின் நம்பிக்கை குரல், துணை நிற்கும் தோள், பாதுகாப்பு சுவர், இவை அனைத்தும் சிம்ம ராசிக்காரரே. அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசி அல்லது லக்னக்காரர்களுக்கு உங்கள் ராசியிலேயே இத்தனை நாள் சூரியன் அமர்ந்து கொண்டிருந்ததால் அற்புதமான வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்பிக்கைகளை அதிகரிக்கும். எளிமையாக அனைத்து விஷயங்களையும் செய்யும் உத்வேகம் கொடுத்திருக்கும். எல்லா இடங்களிலுமே ராஜா மாதிரி இருந்திருப்பீர்கள். ராசி லக்னத்திலேயே புதன், கேது, சூரியன் இருந்ததால் பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்காது. எந்த குரூர கிரகங்களின் பாதிப்பும் இல்லாததால் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்திருக்கும். மேலும் இப்போது சுக்கிரனும் கேதுவும் ராசி லக்னத்தில் இணைவதால் சளி பிரச்சனை அதிகமாக இருக்கும். எந்த ஆட்களுடன் பேசக்கூடாததோ அவர்களுடன் பேசும் நிலைமை ஏற்படும். ஆண்களாக இருந்தால் தவறான உறவுகள் உண்டாகும் வாய்ப்புள்ளது. பெண்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மற்றவர்களை நம்பி மோகத்தில் சிக்கும் சூழல் உள்ளது. அதேபோல் குடும்பஸ்தானம் எனும் 2வது இடத்தில் சூரியனும் புதனும் இருப்பதால் வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருப்பது நல்லது.
வாக்குறுதிகள் கொடுத்தாலும் அவை நடக்காது. நாக்கில் புண், பல் எடுத்துவிட்டு புதிய பல் வைப்பது போன்றவை ஏற்படலாம். எந்த விஷயங்கள் சொல்ல வேண்டும், எதனை சொல்லக்கூடாது என்று சிந்தித்து பேசுவது நல்லது. நாம் பேசும் வார்த்தை நமக்கே எதிராக அமையும். குறிப்பாக 2, 8 கூடிய பாவங்களில் கெட்ட கிரகங்களின் பார்வை இருந்தால் குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை துணைவியின் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புள்ளதால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. இதில் ஒரு அதிர்ஷ்டம் என்னவென்றால் லாபத்தில் குரு அமர்ந்திருப்பதுதான் பெரிய வெற்றி. விடிவு காலம் அதுதான். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள், பதவி உயர்வு, சம்பள உயர்வும் கிடைக்கும் வாய்ப்புள்ளது. ஒரு இடத்திலிருந்து ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலையை செய்வீர்கள். சிம்மத்திற்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. புதன் குரு திரிகோணத்தில் வலிமையாக அமர்ந்திருப்பது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய செய்ய அற்புதமான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதாரம் ரீதியாகவும் 70% நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி வரும் மாதங்கள் எல்லாம் அமோகமாக இருக்க போகிறது. கடந்த காலங்களில் அதிகளவு பிரச்சனைகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பீர்கள். இந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் விடுபட்டு நிம்மதி பெருமூச்சு விடும் மாதம் இது. உத்தியோகம், தொழிலில் இருந்த சிக்கல்கள் நிவர்த்தியாகும். மனதில் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். உங்களின் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த இழுபறி சிக்கல்கள் தீரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். வாழ்க்கை துணைவுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டு. காதல் உறவில் இனிமை கூடும். மனதில் தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்தும் நல்ல நேரம் இது. சுபகாரிய தடைகள் விலகும். திருமணம், குழந்தை பாக்கியம் தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கப் போகிறது. சொந்த வீடு, நிலம், வண்டி, வாகனம், ஆடை, ஆபரணங்கள், அத்தியாவசிய ஆடம்பர பொருட்கள் உள்ளிட்ட அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவீர்கள். பொருளாதாரம் சிறப்பாக உயரும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். மனதுக்கு பிடித்த நீண்ட காலமாக திட்டமிட்ட சுற்றுலா பயணங்கள் சென்று மகிழ்வி அடைவீர்கள். பயணங்களால் ஆதாயம் உண்டு. வெளிநாடு தொடர்பான முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கப் போகிறது. வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் அடைவீர்கள். சொத்து சார்ந்த பிரச்சனைகள், வழக்குகள் ஆகியவற்றில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை நிகழும். தொழிலில் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான முன்னேற்றங்கள் உருவாகும். பெற்றோர், பெரியோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. நன்மைகளையும் தரும். வார்த்தைகளில் கவனம் செலுத்த வேண்டும். கோபம், பதட்டத்தை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். சிறு கோபம் கூட பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். எனவே முடிந்தவரை கோபத்தை தவிர்த்துவிட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வம்பு தும்புகள் பக்கம் எட்டி பார்க்க கூடாது. உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக இருப்பது எல்லாவற்றிலும் வெற்றிகளை கொடுக்கும். இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் உள்ளவர்கள் மட்டும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் வீட்டின் அருகில் உள்ள முருகன் கோயில் சென்று வழிபடுவது எல்லாவற்றிலும் வெற்றிகளை கொடுக்கும். அதாவது நம் கிரக நிலைகளின் அடிப்படையில் கணிக்கப்படும் ஒரு நம்பிக்கை நம் அன்றாட வாழ்க்கை பயணத்தில் நிகழக்கூடும் மாற்றங்களை அறியும் நம்பிக்கை இது. அதேபோல் நீங்கள் தியாகம் செய்வதில் ஆர்வம் இல்லாதவர், ஆனால் தந்திரபாயா ரீதியாக பின்வாங்குவதை கருத்தில் கொள்வது புத்திசாலித்தனமாக இருக்கும். அது உங்கள் படைகளை மீண்டும் ஒன்று திரட்டுவதற்கும் உங்களுக்கும் சம்பந்தமில்லாத தவறுகளுக்கு பழி சுமத்தப்படுவதை தவிர்ப்பதற்கும் உதவும். நிலுவையில் உள்ள சட்ட பிரச்சனைகள் மீது கண் வைத்திருங்கள். ஏனென்றால் உங்கள் வெற்றிக்கான அனைத்து அட்டைகளையும் ஒரே நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தியதில்லை. எனவே நீங்கள் மிகவும் வலுவான நிலையில் இருக்கிறீர்கள். பணியிடத்தில் உங்கள் போட்டியாளர்களிடம் கூட மிகவும் கவர்ச்சியாகவும் அக்கறையுடனும் நடந்து கொள்ள முடியும். நீண்டகால இலக்குகளை நீங்கள் மனதில் கொண்டு குறுகிய கால கவனச்சிதறல்களை சரியான இடத்தில் வைத்தால் உங்கள் துணைவர்கள் ஈர்க்கப்படுவார்கள். அதிலும் முக்கியமானது சந்திரன் தான். இன்று மற்றவர்களுக்கு உணர்ச்சி பூர்வமான சாதகத்தை அளிக்கிறது. அவர்கள் உங்களை வம்பிழுப்பதன் மூலம் கிடைக்கும் சிறு சந்தோஷத்திற்காக தங்கள் சிறிய விளையாட்டுகளை விளையாடும் போது நீங்கள் புன்னகையுடன் பொறுத்து கொள்ள வேண்டியிருக்கலாம். பொன் விதி இதுதான். ஒருபோதும் தூண்டிலில் சிக்காதீர்கள். உங்களுக்கு வரும் நல்ல அதிர்ஷ்டத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மற்றவர்களும் சில நன்மைகளுக்கு தகுதியானவர்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். சிக்கலான உணர்ச்சி பூர்வமான சூழ்நிலைகளுக்கு முற்றிலும் அவர்கள் மட்டும் காரணமல்ல, நீங்களும் ஓரளவு பொறுப்பேற்க வேண்டி இருக்கலாம். எனவே கொஞ்சம் பணிவு தேவைப்படலாம். நீங்கள் செலவு செய்யும் நிலை இன்னும் சுமார் 8 நாட்களுக்கு தொடர வாய்ப்புள்ளது. எனவே எந்த நேரத்திலும் பெரிய பில் அல்லது வேறு சில பணத்திற்கான கோரிக்கை வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். அதை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் என்பது உங்களை பொறுத்தது, உங்கள் நல்ல முடிவை பொறுத்ததுதான். வீட்டில் மோதல் தொடங்கலாம். ஆனால் ஒருவேளை நாளை வரை அல்ல, ஒரு திட்டத்தை வகுக்கவும் நீங்கள் முடிக்காமல் விட்ட எந்த வேலைகளையும்
கடமைகளையும் முடிக்கவும் உங்களுக்கு இன்னும் சிறிது நேரம் உள்ளது. ஆனால் உண்மையான கேள்வி ஒரு உளவியல் ரீதியானது. ஏன் நீங்கள் அதிகாரத்துடன் ஒரு மோதலுக்கு தயாராக இருக்கிறீர்கள்? அது மட்டுமில்லாமல் உங்கள் வாதத்திறன் வலுவாக உள்ளது, ஆனால் உண்மைகளின் மீதான உங்கள் பிடிப்பு குறைவு. இந்த குழப்பத்தில் நீங்கள் தனித்துவமானவர்கள் அல்ல, ஏனென்றால் உண்மையில் என்ன நடக்கிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் நீங்கள் எந்த ஒளியை பாய்ச்சினாலும் அது மிகவும் வரவேற்கப்படும். உங்கள் துணைவர்களுக்கு நீங்கள் சொல்வது முழுமையாக புரியவில்லை என்றாலும் கூட வரும் மாதங்களிலும் வரும் நாட்களிலும் வியாழன் கிரகம் மற்றும் பல கிரகங்களுடன் முக்கியமான சீரமைப்புக்கு படிப்படியாக நெருங்குவதால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனைக்கான வாய்ப்புகள் மட்டுமே மேம்படும். ஆனால் அது வரும்போது அந்த மாற்றம் வெளிப்புற சூழ்நிலைகளில் இல்லாமல் உங்கள் உள் மனப்பான்மையில் இருக்கலாம். மிகவும் உணர்ச்சி பூர்வமான மற்றும் ஆடக்கூடிய கிரகமான சந்திரன் இன்னும் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது. இதன் பொருள் வீட்டில் நீங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள் மற்றும் அனைத்து குடும்ப ஏற்பாடுகளும் உங்கள் விருப்பப்படி வடிவமைக்கப்படலாம். உங்களால் உண்மையில் அதை செய்ய முடியுமா என்றால் உறுதியாக சொல்ல முடியும், உங்களால் முடியும். சில விஷயங்களை உங்களுடனே வைத்துக்கொள்வது உங்களுக்கு சிறந்த கொள்கையாக இருக்கலாம். தனியாக தீர்க்க முடியாத உங்கள் நம்பிக்கைகள், விருப்பங்கள் அல்லது பிரச்சனைகள் பற்றி மற்றவர்களிடம் பேசுவதால் எந்த பயனும் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மனதை வெளிப்படுத்த சரியான நேரம் வரும் கரை காத்திருக்கவும். சமூக ரீதியாக பழகுவதற்கும் முடிந்தமுறை வெளியே செல்வதற்கும் முயற்சி செல்லுங்கள். இப்போது நீங்கள் சந்திக்கும் மக்கள் உங்கள் மன உறுதியை மேம்படுத்தவும் உங்களால் பாதிக்கப்பட்ட நம்பிக்கைகளை மீட்டெடுக்கவும் உதவும் என்றும் நம்புகிறோம். ஒரு சிறிய உணர்ச்சிபூர்வமான மோதல் கூட ஏற்படலாம், ஆனால் குறைந்தபட்சம் உண்மை இறுதியாக வெளிவரலாம். மற்றவர்கள் நீங்கள் ஒரு தாய்மை அக்கறை உள்ள பங்கை செய்கிறீர்கள் என்று எதிர்பார்ப்பார்கள், ஆனால் உணர்ச்சிபூர்வமான பாதுகாப்பை தேடுபவர்கள் அவர்கள் அல்ல, நீங்கள்தான். எனவே உங்கள் நோக்கங்கள் பற்றி தெளிவாக இருக்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் அடுத்தபடி குறித்து நீங்கள் முற்றிலும் உறுதியாக இருக்க வேண்டும். மேலும் வாழ்க்கையில் தவறு செய்தாலும் அதனை ஒப்புக்கொள்ளாமல் எப்போதும் தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கும் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் ஒருபோதும் மன்னிப்பு கேட்க மாட்டார்கள். ஜோதிடத்தின்படி இந்த குணம் சில ராசிக்காரிடம் இயற்கையாகவே அதிகமாக காணப்படுகிறது. இந்த ராசிக்காரர்கள் தங்கள் தற்பெருமை, பிடிவாதம் மற்றும் பலவீனமாக தோன்றும் பயம் காரணமாகவே மன்னிப்பு கேட்பதை தவிர்க்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு உறவுகளில் சிக்கல்கள், கருத்து முரண்பாடுகள் மற்றும் தனிமை வாழ்க்கை ஏற்பட்டுவிடும். அதிலும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்களை சொல்லலாம். சூரியன் ஆளும் சிம்ம ராசிக்காரர்கள் கம்பீரம் மற்றும் தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள். ஆனால் அவர்களின் ஈகோ காரணமாக அவர்கள் தவறை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். மன்னிப்பு கேட்பது பலவீனம் என நினைத்து தவறுகளை நியாயப்படுத்த முயற்சி செய்வார்கள். அதாவது ஜோதிடத்தின்படி சில ராசிக்காரர்களுக்கு பொறுமை அதிகம். அவர்களுக்கு நிறைய புத்திசாலித்தனம் இருக்கும். அவசரப்பட்டு யாரையும் காயப்படுத்த விரும்ப மாட்டார்கள். மிக முக்கியமாக அவர்கள் தங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு முன் மாதிரியாக நிற்கிறார்கள். அவர்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை கிடைத்தாலும் அவர்களின் திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றும் திறன் அவர்களிடம் உள்ளது. அதனால்தான் அவர்கள் வாழ்க்கையில் எப்போதும் மிகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும். அதேபோல் சூரிய கிரகணம், குரு வக்ர பயிற்சி உள்ளிட்ட பல முக்கிய நிகழ்வுகள் நடைபெற உள்ளன. அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதங்களில் அதிகளவு நற்பலன்களை பெறப்போகிறார்கள். சுபகாரிய தடைகள் விலகி அடுத்தடுத்து நல்ல செய்திகள் வரப்போகிறது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். தொலைதூரங்களில் இருந்த நல்ல செய்தி கிடைக்கும். கல்வி வேலைவாய்ப்பில் வெளிநாடு செல்வதற்கான யோகங்கள் உண்டாகும். பயணங்களால் ஆதாயம் உண்டு. உத்தியோகம் தொழிலில் ஏற்றம் காணப்படும். உத்தியோகம் தொழிலில் இருந்த தடைகள் விலகும். உத்தியோகத்தில் இருந்த பதவி உயர்வு உள்ளிட்ட புதிய பொறுப்புகள் தேடி வரும். நிலம், வீடு, வண்டி, வாகனம், ஆபரணங்கள், வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய மற்றும் ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை காணப்படும். முதலீடுகளில் லாபம் நன்றாக இருக்கும். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகம், தொழில், கல்வி மூன்றிலும் திடீர் அதிர்ஷ்டம், முன்னேற்றம் ஆகியவற்றால் மகிழ்ச்சிகள் உருவாகும். இறங்கிய அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் செயலுக்கு மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். உங்களின் வாக்குஸ்தானம் பலமடைகிறது. இதனால் கொடுத்த வாக்குறுதிகளை சரியான நேரத்தில் நிறைவேற்றுவீர்கள். எல்லாம் இருந்தாலும் மனதில் அவ்வப்போது வீண் பதற்றம் காணப்படும். தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும். மனதில் ஒரு வகை வெறுமை காணப்படும். கழுத்து, நரம்பு, மலக்குடல், சிறுநீரகம், ஒவ்வாமை பிரச்சனை ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. எனவே ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை வேண்டும். ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளில் இருப்போர் தங்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிக மிக முக்கியம். சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதுடன் விலகியே இருங்கள். வாழ்க்கை துணையுடன் மனம் விட்டு பேசுங்கள். காதல் உறவாக இருந்தாலும் மனதில் இருப்பதை பேசுங்கள்.
ஆவணங்களில் கையெழுத்திடும் முன்பு முழுமையாக படித்து பார்த்து தெளிவடைய வேண்டும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்க வேண்டும். கோளாறு பதிகம், அனுமன் சாலிசா தினசரி உச்சரிப்பது எல்லாவற்றிலும் நம்பிக்கை வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக சிம்ம ராசி வாசகர்களே, உங்களுடைய ராசியே சிங்கம் போல தனித்திருப்பது போலதான். யாருடன் சேராமல், எதை பற்றியும் கவலைப்படாமல், எப்படி ஒரு சிங்கம் பசித்தால் வேட்டையாடுமோ அதுபோல பிரச்சனைகளை கண்டு பொங்கி எழுவது உங்கள் குணம். அதுவரை இருக்கின்ற இடமே தெரியாமல் சாந்தமாக உங்கள் எல்லைக்குள் அமைதியாக இருப்பீர்கள். சிம்ம ராசியின் காதல் வாழ்க்கை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், வெளி உலகத்திற்கு டாபிக்காக தெரிந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை இட வேண்டும். எப்படி வேண்டும் என்று ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு கேட்டு செய்வீர்கள். சிம்மராசியை பொறுத்தவரை வெளி உலகத்தில் அவர்கள் ராஜாவாக இருந்தாலும் வீட்டிற்குள் மனைவியை அல்லது வாழ்க்கை துணைவியை ராஜாவாக்கி அழகு பார்ப்பதுதான் அவர்களின் குணம். கடினமான வேலைகளையும் சுலபமாக முடிக்கும் உங்களிடம் வாழ்க்கை துணையை புரிந்து கொள்வதில் சற்று சிக்கல்கள் இருந்தாலும் அவர்களை பற்றி காலம் கடக்க நன்றாக புரிந்து வைத்துக் கொண்டு நீங்கள் எதிலும் ஜெயிப்பீர்கள். கவிதைகள் பேசவோ பாடல்கள் பாடவோ மற்றவர்கள் போல் நடிக்கவோ பெரிதாக உங்களுக்கு தெரியாது. மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுவீர்கள். என்ன தெரியுமோ அதை பற்றி கூடுவீர்கள். உண்மையை சொல்லி வாழ்க்கையை நகர்த்துவீர்கள். எதை ஏன் எப்படி பேச வேண்டும் என்பது பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். திட்டம் போட்டு சரியாக வாழ்கிறேன், நகர்த்த வேண்டும் என்பதற்காக உழைப்பே தாரக மந்திரமாக எடுத்துக்கொண்டு செயல்படுவீர்கள். அனைவரும் ஜாலியாக காதலித்தால் நீங்கள் மட்டும் பொறுப்போடு காதலிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை துணை அப்படியே தான் அமைவார்கள். நன்றாக வேலை செய்பவராக, வீட்டை விட்டு நன்றாக பார்த்து கொள்பவராக இருப்பார்கள். எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல் அமைதியாக அந்த காரியத்தை செய்து முடிப்பதில் வல்லவர் நீங்கள். சரி, வாழ்க்கை துணை எப்படிப்பட்டவர்? ஏழையா, பணக்காரரா? உங்களுக்கு அதை பற்றி எல்லாம் கவலையில்லை இருக்கிறது என்றால் அமைதியாக ஏற்றுக்கொள்வீர்கள். இல்லை என்றாலும் கவலையில்லை. நீங்கள் நன்றாக சம்பாதித்து வாழ்க்கை துணைக்கு தேவையானவற்றை நீங்களாக யோசித்து பேசி வாங்கி கொடுப்பீர்கள். குறிப்பாக பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆணாக இருந்தால் அவரை அமர வைத்து நீங்கள் அனைத்தையும் சம்பாதித்து செட்டிலாகும் அளவிற்கு சேமிப்பீர்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை துணைவர் பெண்ணாக இருந்தால் கவலையே இல்லை. ஒருவேளை இருவேளை பார்த்து வீட்டை காப்பாற்றுவீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய நேசம் பெரிதாக இருக்கும். கத்தியின்றி இரத்தமின்றி எந்த ஒரு திருமணமும் நடக்காது என்று விரும்புவார்கள். ஆனால் உங்களுடைய காதல் வாழ்க்கைக்கு பிறகு திருமணம் இதுபோன்று சவாலாகவே இருக்கும். சற்று சிலரை வகுத்து கொண்டு பலரை ஆதரித்து திருமண வாழ்க்கைக்கும் அடைவீர்கள். ஆனாலும் வாழ்க்கை துணைவியை இறுதி வரை விடாமல் பிடிப்பீர்கள். சிம்மத்தின் குணம் சீண்டி பார்ப்பதால் தெரியும் என்பார்கள். அதுபோல உங்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் பாய்ந்து நீங்கள் யார் என்று காட்டலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கை துணைவிக்கு ஏதாவது ஒன்று என்றால் அவ்வளவுதான். காட்டிலே கலந்து சுவாசமாய் இறுதி மூச்சு வரை வாழ்க்கை துணையுடனே காதலோடு பின்னி பிணைந்து வாழ்வதில் வல்லவர் நீங்கள். முன் கோபத்தை குறைத்து கொண்டு சற்று சமாதானமாக எந்த பேச்சையும் தொடங்குங்கள். வெற்றியில் முடியும். அதாவது ஜோதிட உலகத்தில் அனைத்து கிரகங்களுமே தங்கள் ராசி மற்றும் நட்சத்திரத்தை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கின்றன. இந்த கிரகங்கள் தொடர்ந்து இயங்கும் போது அவை சில சுப மற்றும் அசுப யோகங்களை உருவாக்குகின்றன. ருச்சக ராஜயோகம் என்பது ஜோதிடத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த யோகங்களில் ஒன்றாகும். இது மகா புருஷ ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி கிரகங்களின் தளபதியான செவ்வாய் அக்டோபர் மாதத்தில் தனது சொந்த ராசியான விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார். இதன் விளைவாக ருச்சக ராஜயோகம் உருவாகிறது. இது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஜோதிட சாஸ்திரத்தில் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மங்களகரமான ராஜயோகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது சிலரின் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் சிறப்பான மாற்றங்களை உருவாக்கப் போகிறது. இந்த பதிவில் ருச்சக ராஜயோகத்தால் அதிர்ஷ்டத்தை அடைய போகும் ராசிகள் என்னென்ன என்று பார்ப்பதில் முதல் ராசியாக சிம்ம ராசி இருக்கிறது. ருச்சக ராஜயோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகளை அளிக்கப் போகிறது. செவ்வாய் சிம்ம ராசியின் 4வது வீட்டில் சஞ்சரிப்பதால் அவர்களின் பொருளாதார நிலை அதிகரிக்கப் போகிறது. இந்த யோகத்தால் புதிய வாகனம் அல்லது சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த காலகட்டத்தில் அவர்கள் தங்கள் துறையில் பெரிய உயரத்தை அடையலாம். அவர்களின் வேலையில் பல சாதகமான மாற்றங்கள் ஏற்படலாம். மேலும் அவர்கள் மூதாதையர் சொத்துக்களால் மகிழ்ச்சிகளை அடையலாம். வியாபாரிகள் பல்வேறு ஒப்பந்தங்களிலிருந்து அதிக லாபத்தை ஈட்டலாம். இந்த காலகட்டத்தில் திருமணமானவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மேலும் ஆரோக்கிய சார்ந்த நடவடிக்கைகளிலும் சுறுசுறுப்பாக பங்கேற்கலாம்.
அதிலும் முக்கியமாக ருச்சக ராஜயோகம் வாழ்க்கையில் பல சாதகமான பலன்களை வழங்குகிறது. செவ்வாய் உங்கள் ராசியிலிருந்து வேலை செய்யும் இடத்திற்கு சஞ்சரிக்கப் போவதால் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த யோகத்தால் வேலையில் இருப்பவர்கள் மற்றும் வணிகர்கள் பெரும் வெற்றிகளை பெறலாம். வேலை தேடுபவர்கள் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு பொருத்தமான வேலையை பெறலாம். இந்த காலகட்டத்தில் வேலையில் இருப்பவர்கள் அனைவரின் முழு ஆதரவையும் பெறலாம். பணம் சம்பாதிக்க ஏராளமான வாய்ப்புகள் உள்ளது. கடந்த கால முதலீடுகள் லாபத்தை கொடுக்கும். அவர்களின் நேர்மை மற்றும் உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் அவர்களின் ஆரோக்கியம் திருப்தியாகவே இருக்கும். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.